வணக்கம் நாரத மீடியா உணர்வாளர்களே. வணக்கம். தமிழக அரசியலில் தற்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் திமுக உள்ளடி பிரச்சனைகளால் தடுமாறுகிறது. மற்றொரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி மெதுவாக ஆனால் உறுதியாக வலுவடைகிறது. இன்று நாம் பார்க்க போவது திமுக வீழ்ச்சியா இல்ல அதிமுக எழுச்சியா மற்றும் இதற்கு பின்னால் நடக்கும் முக்கிய அரசியல் கணக்குகள் என்ன? முதலில் திமுக உள்ளடி அரசியலை பார்ப்போமா? சமீபத்தில் திமுக எம்பி கனிமொழி தொடர்பான சில முக்கிய தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. பெண் அமைப்பின் தலைவர் வா மணிகண்டனுடன் சபரீசன், அதுதாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட மருமகன் இருக்காரே அந்த சபரீசன் தான். சபரீசன் தனது குழுவுடன் சந்தித்திருப்பது ஒரு சாதாரண சந்திப்பே அல்ல. இது நிச்சயமாக ஒரு தேர்தல் திட்டமிடல் கூட்டம் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் கட்சி தலைமைக்கு கனிமொழியின் தகவல்களில் முழு நம்பிக்கை இல்லை என்ற கருத்து உருவாகியுள்ளது. மேலும் நாங்குநேரி தொகுதியில இந்த முறை காங்கிரஸ் போட்டியிடாது என்று கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பே கூறப்படுவது பல கேள்விகளை எழுப்புகிறது. மயிலாடுதுறை தொகுதியிலும் திமுக காங்கிரஸ் கிட்ட இருந்து அந்த தொகுதியை கைப்பற்ற முயற்சிக்கிறது. காங்கிரஸ் எம்பி சுதா மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் இடையே உள்ள உள்மோதல்கள் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இதனால அமைச்சர் நேரு இருக்காரு, அவர் தனது ஆதரவாளரான சேயோனுக்காக மயிலாடுதுறையை பெற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே மாதிரி நாங்குநேரியில் திமுக நிர்வாகி எட்வின் இந்த முறை திமுகவே போட்டியிடும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். எட்வினின் மனைவி நாங்குநேரி நகராட்சி தலைவராக இருப்பதும் இந்த விவகாரத்திற்கு மேலும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இப்ப நடந்த எல்லா சம்பவங்களும் என்ன சொல்லுது தெரியுங்களா? திமுக காங்கிரஸ் இடையே பெரிய பெரிய இடைவெளி உருவாகி வருகிறது. திமுக உள்ளேயே அதிகார போட்டி தீவிரமாகி இருக்கிறது. இதற்கிடையில் சபரிசன் தன்னை திமுகவின் டெல்லி முகமாக காட்ட முயற்சிக்கிறார். இதெல்லாம் நமக்கு இதுல இருந்து புரிய வருதா? அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் பயணம் செய்து முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து நேரடியாக அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறாராம். இது கனிமொழிக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருபுறம் திமுக உள்ளடி குழப்பம், மற்றொரு புறம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மெதுவாக வலுப்பெற்று வருகிறது. அமமுக வருகைக்கு பிறகு தென் தமிழ்நாட்டில் அதிமுக மீண்டும் பலம் பெறுகிறது என்று திமுகவே உணரத் தொடங்கியுள்ளது. இது குறித்து பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தேமுதிகவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. பாஜகவிடம் கூட்டணி அரசு போன்ற கோரிக்கைகள் எதுவும் இல்லை. எங்கள் ஒரே குறிக்கோள் வெற்றி வெற்றி வெற்றி. இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி வெற்றியை இலக்காக வைத்து அமைதியாக முன்னேறுகிறது. ஆனா திமுக மைனஸ் காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் அதிகரிக்கிறது. இறுதியாக சொன்னால் தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய திருப்பு முனையை நோக்கி நகர்கிறது. திமுக வீழ்ச்சியா அதிமுக எழுச்சியா? இதற்கு விடையை வரவிருக்கும் தேர்தல்தான் தீர்மானிக்கப் போகிறது.